இந்த திட்ட கிராமத்தில் தான் நாங்கள் சர்வீஸ் முன்னாடி செஞ்சோம். அதாவது டாக்டர் டி சுப்ரமணியம் ஆரம்பித்தது. அவர் வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸிபிஷன் தஞ்சாவூர் மெடிக்கல் 1965 ஆரம்பித்தப்போ 68-69 ஃபஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸிபிஷன். ரொம்ப பாப்புலர் டீச்சரு. அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சோஷியல் சர்வீஸு. அவரோட தலைமையில் தான் வந்து ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 8-10,000 ரூபா பணம் மிச்சம் இருந்தது. அந்த பணத்தை அப்படியே வச்சு சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு கொடுத்துட்டு போயிட்டார். செக் புக்கு என்கிட்ட இருந்தது. நான் அதை எடுத்து சோஷியல் சர்வீஸ் வாரத்துக்கு ஒரு 200-300 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு திட்ட கிராமத்துக்கு போனோம். திட்டம் வந்து மெயின் வில்லேஜ். அதாவது பாபநாசம் திட்ட இது தஞ்சாவூர் டு பாபநாசம் ரோடு கும்பகோணம். அதில் திட்டம் வந்து ஒரு பெரிய ஸ்டேஷன். அது வந்து கொஞ்சம் ரிச் வில்லேஜ். நான் பார்த்தேன் அந்த வந்து ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சரியாக இல்லை. இப்போ சோஷியல் சர்வீஸ் போனாக்கா அவங்க ஜனங்க வந்து அவ்வளோ க்யூவில் நின்னோம் பொறுப்பாக மருந்து வாங்குறதோ தெரியல. ஏன்டா இவங்க தொடர்ந்து ஜனங்களுக்கு வந்து சில வில்லேஜில் வந்து சோஷியல் சர்வீஸ் பிடிக்கல. ஜனங்க வந்து ஃப்ரீ கேம்ப் நடத்தினா வரமாட்டேங்கிறாங்க. இதை வந்து நம்ம உணரணும். ஃப்ரீ கேம்ப் வந்து எல்லா இடத்துலையும் எல்லோரும் உணர்றாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியல. இந்த இடத்துல ஃப்ரீ கேம்ப் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. அட்டண்டன்ஸு கம்மியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் திட்டைக்கு போயிட்டு அப்போ கல் அங்கே வியாபாரம் ஜாஸ்தி. திரும்பி வர்றப்போ ஒரு பானை கல்லை வாங்கிட்டு வந்துடுறாங்க. எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாமே வாங்கி வச்சுட்டு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதாவது உங்கள் கண்ணுக்கு நேராகவே தவறுகள் வந்து நடக்கலாம். அது எப்படிங்கிறது வந்து உங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும். ஸோ திட்டைக்கு போய் திட்டில் வந்து ரெஸ்பான்ஸும் சரியில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வர்றப்போ வந்து ஒரு பானை கல் வாங்கிட்டு வந்தாங்க. அது என்னோடய நாலேஜுக்கு தெரியாமே இருந்தது. எப்படி ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்டு லீக் அவுட் பண்ணிட்டாங்க. சரின்னு எனக்கு என்ன வந்துச்சுன்னா பப்ளிக்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கல்லுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அதனால் நாங்கள் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு வேறு கிராமம் இதை விட போர் வில்லேஜ் சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு மருங்குளங்கிற கிராமத்தை சூஸ் பண்ணேன். மருங்குளங்கிறது வந்து இந்த பக்கம் ஒரத்தநாடு போகிற இடத்துல விழாருக்கும் பக்கத்தில் அந்த இதில் இருக்குது. அது ரியலாகவே ரொம்ப போர் வில்லேஜ். ஸோ அடுத்ததில் வந்து ஒன்றும் ரீசன் சொல்லாமல் இல்லைப்பா இது வந்து நமக்கு அட்டண்டன்ஸ் பத்தலை, நம்ம மருங்குளம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மருங்குளத்துக்கு போனோம். மருங்குளம் சோஷியல் சர்வீஸ் ஆரம்பித்தோம். அப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் எழுதணும். அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோன்னு எழுதணும். கவர்மெண்ட்டை அப்ரிசியேட் பண்ணி 3000 ரூபா கேம்புக்காக கொடுத்து இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 3000 ரூபா கிராண்ட்டு கொடுத்து ஃபஸ்ட் டைம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி இந்த 3000 ருபீஸ் கிராண்ட் தரோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதையும் வாங்கி நல்ல முறையில் யூஸ் பண்ணி சோஷியல் சர்வீஸ் போயிட்டு இருந்தோம். சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னாச்சு அப்படின்னாக்கா நான் சோஷியல் சர்வீஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாக நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஹிண்டுவில் வந்து அதை பற்றி தே வாண்டட் டு டேக் அன் ஆர்டிக்கல். அந்த நேரம் பார்த்து அவங்க வந்து தே வாண்டட் டு கவர் வித் சண்டே நியூஸு. நான் வந்து ஊரில் இல்லை. என்ன இருந்துச்சுனாக்கா ப்ரைமரிக்காக நான் அப்போ இந்த இதை விட்டு இதுக்கு போக வேண்டியதாக போச்சு. வெளியூர் போக வேண்டியதாக போச்சு. வெளிநாடு போயிட்டேன். ஒரு வாரம் போக வேண்டியது பரீட்சைக்காக சிலோன் போயிட்டேன். அப்போ என்னாச்சுனாக்கா பிரின்ஸ்பாலே வந்து எனக்கு பதிலாக இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதை வந்து சோஷியல் சர்வீஸ் வந்து அதாவது அவங்க எல்லாம் லீட் பண்ணி பண்ணுறது மாதிரி எப்படி நடக்குதுங்கிறத வந்து அவர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாரு. அவர் ஃபோட்டோஸ் வச்சு திட்டை மருங்குளம் வில்லேஜை வச்சு கொடுத்துருந்தாரு. ஆனால் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா எடுத்து நோட்டீஸ் போர்டில் போட்டு வந்து பிரின்ஸ்பால் இப்போ செல்வகுமார் பிரின்ஸ்பாலை பஃபனுங்கிற மாதிரி போட்டு அவங்க வந்து கமெண்ட் அடிச்சிட்டாங்க. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் நம்ம மெரிட்டாக இல்லாமல் நம்ம வந்து எதாவது க்ளைம் பண்ணோம் அப்படின்னாக்கா தப்பு. அதாவது அது ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட்ஸும் நானும் பண்ணது நான் இல்லை. எனக்கு பதிலாக அவங்க எனக்கு அதை பற்றி ஒரு கவலை கிடையாது. நம்ம இன்னும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம், காலேஜில் பண்ணுறோம், காலேஜில் கொடுக்குறாங்க, வேன் கொடுக்குறாங்க, நம்ம போயிட்டு வர்றோம். ஆனால் நான் இல்லாமல் வந்து அவங்க அந்த படத்தை போட்டோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அஜிடேட் ஆகிட்டாங்க. சார் நீங்கள் வந்தோடனே கொடுத்துருக்கணும். இல்லைப்பா அவங்க பேப்பரில் கேட்டிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இல்லை சார் அதுக்கு மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போட்டு கமெண்ட் அடித்து தே வெண்ட் அகெயின்ஸ்ட் த பிரின்சிபல். நான் போகணுன்னு சொல்ல ஒரு ஃபோட்டோ வந்தால் என்ன அடுத்த நாள் மறந்துட போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கனாக்கா நான் இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கக்கூடாதுங்கிறது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸு. அது நான் என்ன சொன்னேன், அதாவது அன்டிசர்விங்காக நம்ம வந்து எதையாவது நம்ம க்ளைம் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் வந்து அதை ஒத்துக்கிறது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது வந்து எனக்கு முதல் பாடம் இப்போ வந்து ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தப்பு செஞ்சாங்க, திட்டிலேருந்து கல் வாங்கிட்டு வந்தாங்க, அதுக்கான மருங்குளம் மாற்றினதுக்கு எந்த ஸ்டூடெண்ட்டும் குறை சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ் பண்ணவும் செய்யலாம், ஸ்டூடெண்ட்ஸை லீட் பண்ணவும் செய்யலாம். ஆனால் லீட் பண்ணுறப்ப கரெக்டாக செய்யணும். இவங்க வந்து எங்கள் பிரின்சிபலும் ஸ்டாஃப் பண்ண தப்பு என்னென்னாக்கா நான் இல்லாதப்போ அதை பற்றி இன்டர்வியூ கொடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை இது பண்ணி கேன்டீனில் இதில் எல்லாம் போட்டு மெஸ்ஸில் எல்லாம் போட்டு
பிரின்சிபலை பற்றி கமெண்ட் அடித்து இது மாதிரி கொடுத்தது தப்பு அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்ன பிரின்சிபல்கிட்ட அவங்களுக்கு பிடிக்கல சார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மாதிரி நான் இல்லாமல் போட்டது அப்படின்னு. அதை பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை. நான் ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும், இது டெம்பரரி அஃபேர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கையும் எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது இது இருந்துகிட்டு இருக்கப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனுக்கு வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் எஸ் பாலகிருஷ்ணன் இருந்தார். அவர் சடனாக வந்து அவர் ஹி வாண்டட் டு கோ டு மெட்ராஸ். அவர் டீன் கோவிந்தராஜனோட பிரதர் யங்கர் பிரதர். அவர் மெட்ராஸ் போகணுன்னு ஆசைப்பட்டார். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். ரத்ன சுப்ரமணியம் வந்து அந்த அண்ணாமலை இவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க சீனியர் பீப்புள். அண்ணாமலை, கேஆர், ரத்ன சுப்ரமணியம் எல்லாம். அதனால் இவர் வந்து மெட்ராஸுக்கு சீனியர் பீப்புள் மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார், ஜிஹெச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் போஸ்ட் வந்து ஃபெல் வேக்கண்ட்டு. இந்த 4 அசோசியேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து ஜென்ரல் அசோசியேஷன். அதனால் அதுக்கு வந்து மோர் இம்பார்ட்டண்ட் தென் தி அதர் அசோசியேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அசோசியேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸு, ஃபைன் ஆர்ட்ஸு, சோஷியல் சர்வீஸு, மேகசின், இந்த மாதிரி 5 அசோசியேஷன். 5 அசோசியேஷனில் ஃபஸ்ட்டு அசோசியேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து இவர் இருந்ததுனால திடீர்னு பாலகிருஷ்ணன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். வேறு வழி இல்லை. நான் முன்னாடியே நல்ல பேரோட ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனில் இருந்ததுனால அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் பூசை அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி இருந்தார். டிஜி தங்கவேலு சேர்மன். அப்போ இவங்கெல்லாம் பூசை, டிஜிடி, ராதாகிருஷ்ணன், விவேக், இந்த டீமுக்கு வந்து இவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சோஷியல் சர்வீஸில் இருந்ததுனால அவங்க எல்லோரும் டீன்ட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணி நான் ஜென்ரல் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக வரணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஜென்ரல் அசோசியேஷனுக்கு, அதாவது சோஷியல் சர்வீஸ் ஜென்ரல் அசோசியேஷன் வந்துட்டேன். ஜென்ரல் அசோசியேஷனில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட அப்புறம் நான் விரும்பின வரைக்கும் ஜென்ரல் அசோசியேஷனில் பிரசிடெண்ட்டாக வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ வைஸ் பிரசிடெண்ட் தான் எல்லாத்தையும் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி அசோசியேஷன் டிசைட் பண்ணோம். எப்படி வைஸ் பிரசிடெண்ட்டை டிசைட் பண்ணேங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் தொடர்ந்து கேட்டிங்கன்னா ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கண்ட்ரோல் டீச்சர்ஸு, ஹவு டீச்சர்ஸ் கேன் கண்ட்ரோல் ஸ்டூடெண்ட்ஸு, ஹவு யூ கேன் பிரிங் அபவுட் ஹார்மோனி இந்த காலேஜுங்கிறத வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் பேசுகிறேன்.